அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த காரா உருண்டை பண்ணுறேன். நம்ம மாவு இருக்குதுங்க, இட்லி மாவு அதில் நிறைய வெங்காயம், பெருங்காயம், பச்சை வத்த பொடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோடாப்பு இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டீங்க பாருங்கள். ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கணும். அது இங்கே பாருங்க, இப்படி அந்த இதில் எண்ணெய் ஊற்றினோன்னு வச்சுக்கோங்க, புஷ்ஷுன்னு வரும். வெறும் நம்ம இட்லி மாவில் தான் இந்த இது பாருங்கள். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்றா ஊற்றிடுறேன். 2-3 ஊற்றினேன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா ஊற்றிக்கணும். அது மேலே இந்த எண்ணெயை ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மேல் இது நல்ல புஷ்ஷுன்னு உருண்டையாக வந்துடும். இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். இது ரொம்ப செலவே இல்லை. நம்ம இட்லி மாவில் நிறைய வெங்காயம் போடணும், உப்பு, மிளகாய் பொடி, கருவேப்பிலை, அவ்வளோதான். பெருங்காயம், ஆமாம். இதை மற்றபடி கொஞ்சோண்டு சோடாப்பு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சரி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்துக்கலாம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், சீக்கிரமும் வெந்துடும், அவ்வளோவா எண்ணெயை குடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்கங்க. இப்போ வர பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம அம்மா சொல்லி கொடுக்கறது நல்லா அந்த பிள்ளைகளுக்கு புரியும். இந்த யூடியூப்பை பார்க்குறது இதை விட நீங்கள் சொல்லி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.